வணக்கம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது நியூ என்சிஆர்டி சிலபஸ் கிளாஸ் 8 சயின்ஸ் சாப்டர் நம்பர் 3 ஹெல்த் த அல்டிமேட் ட்ரெஷர். ஆல்ரெடி பார்ட் 1 அண்ட் பார்ட் 2 வீடியோ பார்த்துருக்கோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்ட் 3 வீடியோ. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஆல்ரெடி கம்யூனிகபிள் டிசீஸ் எப்படி ஸ்ப்ரெட் ஆகுது, தென் அதை வந்து எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஆனால் இப்போ வந்துட்டு நாம் நான் கம்யூனிகபிள் டிசீஸ்லாம் என்னென்ன, அதை வந்து எப்படி வந்து கண்ட்ரோல் பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். எப்படி காசு ஆகுது, எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம்னு பார்க்கலாம். You learned that non-communicable diseases like cancer and diabetes and asthma are linked to the lifestyle, diet and or environment. ஸோ நான்-கம்யூனிகபிள் டிசீஸில் எதெல்லாம் வரும்னு பார்த்தீங்கன்னா கேன்சர், டயபிட்டிஸ் அண்ட் ஆஸ்துமா இதெல்லாமே வந்துட்டு நம்ம நான்-கம்யூனிகபிள் டிசீஸில் கிளாஸிஃபை பண்ணலாம். ஸோ இதெல்லாம் எதோட லிங்க் ஆனதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய லைஃப் ஸ்டைலு, நம்மளுடைய டயட்டு, தென் வந்து பார்த்திங்கன்னா என்விரான்மெண்ட்டோட லிங்க் ஆனது. இந்த ரீசனால் தான் வந்து நமக்கு நான் கம்யூனிகபிள் டிசீசஸ் வந்து வருது. தே ஆர் மோஸ்ட் காமன் காஸ் ஆஃப் டெத் இன் இந்தியா. இது என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்தியாவில் நடக்கிற காஸ் ஆகிற டெத்து எல்லாத்துலேயும் வந்து அதிகமான டெத் எதனால் நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நான் கம்யூனிகபிள் டிசீஸால் தான் வந்துட்டு டெத் வந்து நம்ம இந்தியாவில் வந்து அதிகமாக இருக்கிறதா வந்து ஒரு ரிப்போர்ட் கொடுக்குறாங்க. இன் கிரேட் 6 யூ ஆல்சோ லேர்ன்ட் அபவுட் த டிசீஸ் ஸ்கர்வி, அனிமியா, காய்டர் which are caused by the lack of sufficient nutrition in diet. ஸோ கிரேட் 6ல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு அனிமியா, ஸ்கர்வி, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா காய்டர்ன்ற டிசீஸ் பற்றிலாம் படிச்சிருக்கோம். ஸோ இதெல்லாம் எதனால் வருதுன்னு பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பெசிஃபிக் நியூட்ரியன்ஸ் வந்து நம்ம டயட்டில் கம்மியாக இருக்கிறதுனால, லேக்னால் கம்ப்ளீட்டாக இல்லாததுனால தான் வந்து வருது. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா விட்டமின் சி கம்மியாக இருக்கிறதுனால என்னாகும்னு பார்த்திங்கன்னா நமக்கு வந்துட்டு ஸ்கர்வி வந்து வரும். அதே மாதிரி வந்து அனிமியா வந்துட்டு ஹீமோக்ளோபின் லெவல், ஹெச்பி லெவல் வந்து கம்மியாக இருக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா என்ன ஆகும்னா நமக்கு வந்துட்டு அனிமியா வரும். காய்டர் வந்து அயோடின் லெவல் கம்மியாக இருக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா காய்டர் வந்து நமக்கு வரும். ஸோ இது எல்லாமே வந்து கிரேட் 6லேயே வந்து நம்ம படிச்சிருக்கோம். ஸோ இந்த மாதிரி டெஃபிஷியன்சி டிசீஸ் நம்ம எதை சொல்லணும்னு பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு நியூட்ரியன்ட் வந்து கம்மியாக இருக்கிறதுனால வர டிசீசஸ் எல்லாமே, ஸ்பெசிஃபிக் நியூட்ரியன்ட் கம்மியாக இருக்க டிசீசஸ் எல்லாமே நம்ம என்ன சொல்லணும்னா டெஃபிஷியன்சி டிசீஸ், குறைபாடுனால வரக்கூடிய நோய், சத்து குறைபாடில் வரக்கூடிய நோய் தான் வந்து டெஃபிஷியன்சி டிசீஸ்ன்னு சொல்லுவோம். அண்ட் ஆர் ஆல்சோ நான் கம்யூனிகபிள் டிசீஸ். இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நான் கம்யூனிகபிள் டிசீசஸ் தான், ஒருத்தவங்கிட்டேருந்து இன்னொருத்தவங்களுக்கு ஸ்ப்ரெட் ஆகாது. The diseases such as cancer, diabetes and asthma may often persist for long time, more than 3 months and are referred to as chronic disease. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த கேன்சர், டயபிட்டிஸ், ஆஸ்துமா எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா often persist for long time, நம்ம பாடியிலே வந்து ரொம்ப நாளைக்கு வந்து இருக்கும். ஸோ அந்த டிசீசஸ் நம்ம என்ன சொல்லுவோம்னு பார்த்திங்கன்னா க்ரானிக் டிசீசஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ க்ரானிக் டிசீஸ்னால் ரொம்ப நாள் நம்ம பாடியில் வந்து இருக்கிற டிசீஸ், நாள்பட்ட நோய்கள் வந்து தமிழில் சொல்லுவாங்க. ஸோ அதை தான் வந்து நம்ம க்ரானிக் டிசீஸ்ன்னு சொல்லுவோம். டயபிட்டிஸ் இஸ் த காமன் டிசீஸ் விச் இஸ் பீயிங் மோர் ப்ரிவலண்ட் இன் அடல்ட் அண்ட் ஆஸ் வெல் அஸ் சில்ட்ரன். ஸோ டயபிட்டிஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்துட்டு நிறைய பேருக்கு, அதாவது அடல்ட்டாக இருந்தாலும் சில்ட்ரனாக இருந்தாலும் நிறைய பேருக்கு ப்ரிவலண்ட்டாக வந்து மோர் ப்ரிவலண்ட்டாக வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு. இன்ஃபேக்ட் India now has one of the highest number of the people with diabetes in the world. வேர்ல்டுலேயே ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் பீப்புள், டயபிட்டிஸ் பீப்புள் எங்கே இருக்காங்கன்னு பார்த்திங்கன்னா நம்ம இந்தியாவில் தான் வந்து இருக்காங்க. இட் இஸ் ஆஃபன் டெவலப் டியூ டு த காம்பினேஷன் ஆஃப் ஹார்மோனல் இம்பேலன்ஸ். நம்ம பேன்க்ரியாஸில் செக்ரீட் ஆகக்கூடிய ஹார்மோனல் இம்பேலன்ஸ்னால தான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்துட்டு இந்த டயபிட்டிஸ் வந்து க்ரியேட் ஆகுது. It is often developed due to the combination of hormonal imbalance, unhealthy eating habits and lack of physical activity, being overweight and obese and other reasons. இது எதனாலலாம் வரும்னு பார்த்திங்கன்னா ஒன்று ஹார்மோனல் இம்பேலன்ஸ்னாலையும், அன்ஹெல்தி ஈட்டிங் ஹேபிட்ஸ், அதாவது ஜங்க் ஃபுட்ஸ்லாம் வந்து அதிகமாக சாப்பிட்றதுனால, ஆயில் ஐட்டம்ஸ் சாப்பிட்றதுனால, தென் லேக் ஆஃப் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி, நம்ம வந்துட்டு எந்த ஒரு எக்ஸசைஸும் வந்து பண்ணலனாலும் நமக்கு வந்துட்டு டயபிட்டிஸ் வரும். தென் ஓவர் வெயிட், நம்ம பாடி வந்து ஓவர் வெயிட்டாகவும் ஒபேஸாகவும் இருந்ததுன்னா, இது இல்லாமல் சம் அதர் ரீசன்ஸ்னாலையும் வந்து, சம் அதர் ரீசன்ஸ்னால் என்னென்னு பார்த்திங்கன்னா இப்போ சில்ட்ரனுக்குலாம் எப்படி வரும்னா இன்ஹெரிட்டேஜ், மதர்கிட்டேருந்து அந்த குழந்தைக்கோ இல்லை பேரண்ட் கிட்ட, அதாவது ஃபாதர் கிட்டேருந்தோ வர்றதுக்கு வந்து அதர் ரீசன்ஸில் நம்ம இன்க்ளூட் பண்ணலாம். லெட் அஸ் லேர்ன் about the case of non-communicable disease and prevent. இன்னும் வேறு என்னென்னலாம் நான் கம்யூனிகபிள் டிசீஸ் இருக்குது, அதை எப்படி வந்து ப்ரிவென்ட் பண்ணலான்றத நம்ம வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஆக்டிவிட்டி 3.5 let us survey. Find out the 3 most common lifestyle related disease in your neighborhood. ஸோ உங்கள் லைஃப் ஸ்டைலில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து லைஃப் ஸ்டைல் ரிலேட்டட் டிசீஸஸ் வந்து நம்ம நெய்பர்ஹுட்டில் நம்ம பார்த்துருப்போம். அதாவது வந்து டயபிட்டிஸ், ஹார்ட் அட்டாக், அந்த மாதிரி லைஃப் ஸ்டைல் டிசீசஸ் வந்து பார்த்துருப்போம். Take a doctor or nurse with a health worker or even a family member who
who know about the health and what kind of lifestyle changes that help to prevent the manage this disease. ஒரு டாக்டரோ இல்லை நர்ஸோ இல்லை ஹெல்த் ஒர்க்கர் யாராவது இல்லைன்னா ஃபேமிலி மெம்பர் யாரையாவது வந்துட்டு அவங்கக்கிட்ட போய் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் எப்படி வந்து இந்த லைஃப் ஸ்டைல் டிசீஸ்லாம் வருது அதை வந்து எப்படி ப்ரிவென்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கலாம். Can you also consult the trusted health website, book and teachers and doctors? அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ரஸ்டடான வெப்சைட்லேயோ புக்லேயோ டீச்சர்ஸ்கிட்டையோ இல்லை வந்துட்டு டாக்டர்கிட்டையோ கன்சல்ட் பண்ணியோ வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். Fill in the table 3.2 and learn more about the lifestyle related diseases. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா டேபிள் 3.2ல் வந்து பார்த்திங்கன்னா நிறைய லைஃப் ஸ்டைல் ரிலேட்டட் டிசீசஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அது என்னன்னு சொல்லிட்டு பார்ப்போம். அதை வந்து எப்படி ப்ரிவென்ட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். நேம் ஆஃப் காமன் லைஃப் ஸ்டைல் ரிலேட்டட் டிசீசஸ். ஸோ என்னென்ன லைஃப் ஸ்டைல் ரிலேட்டட் டிசீசஸ்ன்னு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஒன் ஒபிசிட்டி வந்து எதனால் வரும்னு பார்த்திங்கன்னா எக்ஸஸ் பாடி வெயிட். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதோடைய சிம்டம்ஸ் எப்படி இருக்குன்னா பாடி வந்து ஒபீஸாக வந்து இருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து ஃபெட்டிக் மயக்கம் வந்து அதிகமாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ப்ரீத்லெஸ்னஸ், அதாவது மூச்சு விடுறதுக்கு கஷ்டமாக இருக்கும். அதுக்கப்புறம் அவங்களுக்கு என்ன சஜஷன் வந்து கொடுக்கலாம்னா ஈட்டிங் பேலன்ஸ்ட் டயட் அண்ட் எக்ஸசைசிங் ரெகுலேட்லி. அதாவது வந்து எக்ஸசைஸ் வந்து நிறைய பண்ணணும். சேம் டைம் வந்து பார்த்திங்கன்னா பேலன்ஸ் பண்ணணும். அவங்க டயட்டில் வந்து பார்த்திங்கன்னா கேலரிஸை கம்மி பண்ணிவிட்டு ஃபைபர்ஸ் இருக்க ஃபுட்டாக வந்துட்டு பேலன்ஸ்டாக வந்து சாப்பிட்ணும். டயபிட்டிஸும் வந்து பார்த்திங்கன்னா நான் கம்யூனிகபிள் டிசீஸில் வர ஒரு டிசீஸ் தான். இது எதனால் வருது, இதோட சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஹார்மோனல் இம்பேலன்ஸ்னால வரக்கூடிய ஒரு டிசீஸ் தான் வந்துட்டு பார்த்திங்கன்னா டயபிட்டிஸ். இது வந்து ஃப்ரீக்வெண்ட் யூரினேஷன். இது சிம்டம்ஸ் எப்படி இருக்கணும், அடிக்கடி வந்து யூரின் வந்துகிட்டே இருக்கும். எக்ஸசிவ் தர்ஸ்ட், அதிகமாக தாகம் எடுக்கும். லாஸ் ஆஃப் வெயிட் வந்து லாஸ் ஆகிட்டே இருக்கும். டயர்ட்னஸ், பாடி வந்து டயர்டாகிட்டே இருக்கும். தென் ஸ்லோ ஹீலிங், ஏதாவது ஊண்டு வந்து காயம் வந்து ஏதாவது பட்டதுனாலும் என்ன ஆகும்னு பார்த்திங்கன்னா சீக்கிரமாக வந்து குணமாகாது. ஸ்லோ ஹீலிங் இதெல்லாமே வந்து இருக்கும். ஸோ இதுக்கு வந்து என்ன சஜஷன் கொடுக்கலான்னு பார்த்தீங்கன்னா ஈட்டிங் எ பேலன்ஸ் டயட், எக்ஸசைஸ் ரெகுலர்லி, டேக் எ ஃபைபர் ரிச் ஃபுட்டு. ஹை பிளட் ப்ரெஷர் வந்து பார்த்திங்கன்னா என்ன சிம்டம்ஸ் இருக்குன்னா ஹெட்டேக் இருக்கும், அதாவது விஷன் வந்து ரொம்ப வந்து கம்மியாக டிம் விஷனாக இருக்கும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃபெட்டிக், இந்த மாதிரி இதெல்லாம் வந்து இருக்கும். ஸோ இவங்களுக்கு என்ன சஜஷன் கொடுக்கலான்னு பார்த்தீங்கன்னா அதாவது வந்துட்டு ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக வந்து என்விரான்மெண்ட் வந்து இருக்கணும். ஸோ இது இல்லாமல் வேறு என்னென்ன டிசீஸ் இருக்குது, அதுக்கான சிம்டம்ஸ் என்ன, சஜஷன் என்ன கொடுக்குறதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். Be a scientist. Dr. Kamal Randev in 17 to 2001 was a pioneering biomedical researcher. She studied how hormones and certain viruses are linked to the cancer. So இவங்க வந்து பார்த்திங்கன்னா கமல் ராண்டேவ், இவங்க வந்து எந்த பீரியடில் வந்து அவங்களோட லைஃப் டைம் வந்து பார்த்திங்கன்னா 1917 2001 வரைக்கும் இவங்களுடைய லைஃப் பீரியட் வந்து இருந்திருக்கு. இவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா பாயினியர் பயோமெடிக்கல் ரிசர்ச்சர், முன்னாள் பயோமெடிக்கல் ரிசர்ச்சராக வந்து இருந்திருக்காங்க. இவங்க வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணியிருக்காங்கன்னா நம்மளுடைய ஹார்மோன்ஸும் சர்டைன் வைரஸும் வந்து பார்த்திங்கன்னா எப்படி வந்து கேன்சருக்கோட லிங்க் ஆகிருக்குன்றதை வந்து ஸ்டடி பண்ணியிருக்காங்க. தென் வந்து பார்த்திங்கன்னா எப்படி வந்து அதை ட்ரீட் பண்ணலாம், ப்ரிவென்ட் பண்ணலான்றத ஸ்டடியும் வந்து பண்ணியிருக்காங்க. ஹி ஒர்க் ஆல்சோ ஷோடு டு ஹவு டொபேக்கோ டயட் அண்ட் பொல்யூஷன் கேன் ரைஸ் த ரிஸ்க் ஆஃப் கேன்சர். எப்படி வந்து பார்த்திங்கன்னா டொபேக்கோவும் டொபேக்கோனா புகையிலைலாம் சொல்லுவாங்க. தென் பொல்யூஷன், இதெல்லாம் வந்து நம்ம பாடியில் வந்து எப்படி வந்து கேன்சர்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணுது. தென் ஹைலைட்டிங் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஹெல்தி லைஃப் ஸ்டைல். ஸோ இந்த பொல்யூஷன்ஸ் வந்து எப்படி வந்து கேன்சருக்கு ரீசனாக இருக்குன்னு பார்த்திங்கன்னா இப்போ வந்து சாயில் பொல்யூஷன், கெமிக்கல்லாம் வந்துட்டு அப்படியே வந்துட்டு ப்ராப்பராக வந்துட்டு மெயின்டைன் பண்ணாமல் அப்படியே ட்ரைனேஜோட வந்து கெமிக்கல்லாம் வந்து இது பண்ணுறதுனால என்ன ஆகும்னு பார்த்திங்கன்னா அதனாலேயே வந்து கேன்சர்ஸ் வந்து வரும். ஸோ இந்த மாதிரி ஹெல்தி லைஃப் ஸ்டைலை வந்து எப்படி லீட் பண்ணலாம், இது எல்லாமே வந்து இந்த சயின்டிஸ்ட் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஹவு டு ப்ரிவெண்ட் அண்ட் கண்ட்ரோல் த டிசீஸஸை வந்து எப்படி வந்து ப்ரிவெண்ட் பண்ணலாம், வராமல் எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம். யூ மே ஹாவ் ஹியர்ட் த ப்ரேசஸ் அண்ட் ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் க்யூர். நீங்கள் வந்துட்டு ஒரு ப்ராவர்ப் ப்ரேசஸ் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் க்யூர், வருமுன் காப்பதே சிறந்தது. இது வந்து என்னென்னு சொல்கிறாங்கன்னா இட் இஸ் இம்பார்ட்டன்ட் டு ப்ரொடெக்ட் அவர் செல்ஃப் ஃப்ரம் த போத் கம்யூனிகபிள் அண்ட் நான் கம்யூனிகபிள் டிசீஸ். அது வந்து பார்த்திங்கன்னா கம்யூனிகபிள் டிசீஸ், நான் கம்யூனிகபிள் டிசீஸ் எதுவாக இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளை வந்து ப்ரொடெக்ட் பண்ணணும். எப்படின்னு பார்த்திங்கன்னா வந்ததுக்கப்புறம் கிடையாது, வரதுக்கு முன்னாடியே வந்து நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணி வச்சுக்கணும்னு சொல்கிறாங்க. Activity 3.6. Let us read. Odisha community lead sanitation campaign.
அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஒடிசாவில் வந்துட்டு ஒரு கம்யூனிட்டி சானிடேஷன் கம்பேரிசன் வந்து நடத்துகிறாங்க. இன் பட்ராக் டிஸ்ட்ரிக்ட் ஒடிசா எ கம்யூனிட்டி சானிடேஷன் கம்பேரிசன் ஹெல்ப் டு மோர் பீப்புள் பில்ட் அண்ட் யூஸ் எ டாய்லெட். ஸோ அங்கே ஒரு கம்யூனிட்டி கம்பேரிசன் ஒரு கேம்ப் வந்து நடத்துகிறாங்க. அதனால என்ன யூஸ்ன்னு பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க பீப்புளுக்கு வந்துட்டு நிறைய டாய்லெட்டை வந்து பில்ட் பண்ணவும் அதை யூஸ் பண்ணுறதுக்கும் நிறைய சேஞ்ச் ஆகிருக்காங்க. This reduce the open defecation of the significantly and improve the child health and fewer case of diarrhea and infections. ஸோ இதனால் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா எல்லோரும் ரெஸ்ட் ரூம்ஸை வந்து யூஸ் பண்ணுறதுனால ஓப்பன் ஸ்பேஸில் வந்து மோஷன் போகிறது எல்லாமே குறைஞ்சிட்டு அந்த சைல்டோட ஹெல்த் எல்லாம் வந்து இம்ப்ரூவ் ஆகிருக்கு. அதனால டயரியா அண்டு இன்ஃபெக்ஷனோட கேசஸ் வந்து அந்த இடத்துல குறைஞ்சிருக்கு. ஹவு டு யூ இன்ஃபர் ஃப்ரம் திஸ் கேஸ் ஸ்டடி? உங்களுக்கு வந்து இந்த கேஸ் ஸ்டடியிலேருந்து என்ன இன்ஃபர்மேஷன் வந்து கிடைக்குது? Simple steps like good sanitation can regulate and reduce the spread of communicable disease. அதாவது நம்ம வந்து சானிடேஷன்ஸ் வந்து ப்ராப்பராக வந்து மெயின்டைன் பண்ணனா கம்யூனிகபிள் டிசீஸஸை வந்து ரெடியூஸ் பண்ணலாம், அது ஸ்ப்ரெட் ஆகிறதையும் வந்து கண்ட்ரோல் பண்ணலாம். ஃபைண்ட் அபவுட் சச் கம்யூனிகபிள் கம்பேஜியன் ஹெல்ட் இன் யுவர் லொக்கேஷன்ஸ். உங்கள் லொக்கேஷனில் ஏதாவது இந்த மாதிரி கம்யூனிகபிள் கேம்ப் ஏதாவது நடத்துகிறாங்களான்னு சொல்லி ஃபைண்ட் பண்ணுங்கள். ஷேர் இன் யுவர் கிளாஸ் அண்ட் டிஸ்கஸ் வித் யுவர் peers about the impact of such initiatives. ஸோ இது மாதிரி ஏதாவது நடந்திருக்கான்னு சொல்லிட்டு உங்கள் கிளாஸில் இருக்க டிஸ்கஸ் பண்ணுங்கள், உங்கள் குரூப்போடவும் டிஸ்கஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸை வந்து நீங்கள் இனிஷியேட்டும் பண்ணுங்கள். எபிலிட்டி ஆஃப் த பாடி டு ஃபைட் த டிசீஸ். நம்ம பாடி வந்து எப்படி டிசீஸ்க்கு அகைன்ஸ்டாக வந்துட்டு ஃபைட் பண்ணுது. யூ வுட் ஹாவ் நோட்டீஸ் தட் சம் பீப்புள் கெட் சிக் மோர் ஃப்ரீக்வெண்ட்லி தென் அதர்ஸ் ஆல்தோ லிவிங் இன் சிமிலர் என்விரான்மெண்ட். அதாவது ஒரே என்விரான்மெண்ட்டில் ஒரு கிளாஸ் ரூமில் இருக்காங்கன்னா ஒரு ஸ்டூடெண்ட் யாராவது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீக்வெண்ட்டாக வந்துட்டு சிக்காகிட்டே இருப்பாங்க. இல்லை ஒரு வீட்லேயே வந்து பார்த்திங்கன்னா யாராவது ஒரு பர்சன் மட்டும் அடிக்கடி சிக்காகிட்டே இருப்பாங்க. எல்லோரும் ஒரே என்விரான்மெண்ட்டில் தான் வாழ்வாங்க, ஆனால் ஒருத்தவங்க மட்டும் பார்த்திங்கன்னா அடிக்கடி சிக்காகிட்டே இருப்பாங்க. டூ யூ நோ ஒய்? அதெல்லாம் ஏன் உங்களுக்கு தெரியுமா? த நேச்சுரல் எபிலிட்டி ஆஃப் அவர் பாடி டு ஃபைட் த டிசீஸ் இஸ் நோன் அஸ் இம்யூனிட்டி. ஒரு பர்சன் கிட்ட வந்து பார்த்திங்கன்னா நேச்சுரலாகவே டிசீஸ்க்கு அகைன்ஸ்டாக ஃபைட் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி வந்து இருக்கும். அந்த கெப்பாசிட்டி நம்ம என்ன சொல்லுவோம்னு பார்த்திங்கன்னா இம்யூனிட்டி. நேச்சுரலாகவே நம்ம பாடி வந்து பார்த்திங்கன்னா இன்ஃபெக்ஷனுக்கு அகைன்ஸ்டாக ஃபைட் பண்ணோம். சப்போஸ் வந்து ஏதாவது ஒரு டஸ்ட் உள்ளே போச்சுன்னா என்னாகும், நம்ம உடனே வந்து ஸ்னீஸ் பண்ணுவோம். ஸ்னீஸ் பண்ணும்போது அந்த டஸ்ட் வந்து வெளியே வரும். கண்ணில் ஏதாவது டஸ்ட்டு பட்டால் என்னாகும், உடனே வந்து நம்ம கண் வந்துட்டு கண்ணீர் வரும். அந்த கண்ணீர் மூலமாக வந்து பார்த்திங்கன்னா அந்த டஸ்ட் வந்து வெளில வரும். ஸோ இது மாதிரி நேச்சுரலாகவே நம்ம பாடி வந்து பார்த்திங்கன்னா சர்டைன் இம்யூன் சிஸ்டத்தை வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கு. அதுதான் நம்ம என்ன சொல்லுவோம்னா இம்யூனிட்டின்னு சொல்லுவோம். நேச்சுரலாகவே நம்ம பாடி வந்து பார்த்திங்கன்னா ஃபைட் டிசீஸ்க்கு அகைன்ஸ்டாக ஃபைட் பண்ணோம். ஸோ அதுதான் வந்து நம்ம இம்யூனிட்டின்னு சொல்லுவோம். அவர் பாடி ஹஸ் த ஸ்பெஷல் சிஸ்டம் கால்டு இம்யூன் சிஸ்டம் தட் ஹெல்ப் த ஃபைட் அகைன்ஸ்ட் த டிசீஸ். நம்ம பாடியில் வந்து பார்த்திங்கன்னா லங்ஸு, யூரினரி சிஸ்டம், ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம்னு பார்த்திங்கன்னா அதே மாதிரி ஒரு இம்யூன் சிஸ்டம்னு ஒரு சிஸ்டம் வந்து நம்ம பாடியில் இருக்குது. அது என்ன பண்ணுன்னு பார்த்திங்கன்னா டிசீஸ்க்கு அகைன்ஸ்டாக வந்து ஃபைட் பண்ணும். You might have taken some drops or injection in your childhood to protect yourself from certain diseases such as polio, measles, tetanus and hepatitis. சின்ன வயசில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு போலியோ ட்ராப்ஸ் போட்டிருப்பாங்க. அதெல்லாம் நம்ம வந்து டிடி இன்ஜெக்ஷன், அப்புறம் நிறைய இன்ஜெக்ஷன்ஸ் வந்து வேக்சின்ஸ் வந்து போட்டிருப்பாங்க. எப்போன்னு பார்த்திங்கன்னா அதாவது பிறந்த 2 or 3 டேஸில் ஒரு இன்ஜெக்ஷனும், தென் 45 டேஸில் ஒரு இன்ஜெக்ஷனும், நெக்ஸ்ட் வந்து 2.5 month, 3.5 month, தென் 1.5 years அந்த மாதிரி ஃப்ரீக்வெண்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா 10 years, 15 yearsல வேக்சின்ஸ் வந்து போட்டிருப்பாங்க. ஸோ அந்த இன்ஜெக்ஷன்லாம் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா எதுக்குன்னா இன்ஃபெக்ஷன்ஸ் வராமல் ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக நமக்கு யூஸ் ஆகுது. ஸோ அதெல்லாம் என்னென்னு பார்த்திங்கன்னா போலியோ ட்ராப்ஸ் போட்டிருப்போம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா போலியோ ட்ராப்ஸாகவும் அவைலபிளாக இருக்குது, இன்ஜெக்ஷனாகவும் அவைலபிளாக இருக்குது. மீசல்ஸு, டெட்டனஸ், டிடி இன்ஜெக்ஷன் போட்டிருப்போம். நெக்ஸ்ட்டு ஹெப்படைட்டிஸ் அடிப்பட்ட நம்ம வந்து டிடி இன்ஜெக்ஷன் போடுவோம். ஸோ இந்த மாதிரி வேக்சின்ஸ் எல்லாம் வந்து நம்ம சின்ன வயசில் நிறைய போட்டிருப்போம். தீஸ் ஆர் த வேக்சின் தட் ஆர் ஹெல்ப் ப்ரிவென்ட் த சீரியஸ் ஆஃப் இன்ஃபெக்ஷன் காஸ்டு பை த வைரஸ் அண்ட் பாக்டீரியா. ஸோ இந்த வேக்சின்ஸ்லாம் நம்ம எதுக்காக போடுறோன்னு பார்த்திங்கன்னா வைரஸ்னாலேயும் பாக்டீரியாவாலேயும் வர இன்ஃபெக்ஷன்ஸை வந்து வராமல் தடுக்கிறதுக்காக தான் வந்து நம்ம இந்த வேக்சின்ஸ்லாம் வந்து நம்ம எடுத்துக்கிறோம். A vaccine help our body to fight a certain disease by training the immune system to recognize and attack the harmful germs. இந்த வேக்சின்ஸ் நமக்கு எப்படி வந்து ஹெல்ப் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த டிசீஸ்க்கு அகைன்ஸ்டாக ஃபைட் பண்ணுது. நம்ம பாடியை வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த மைக்ரோ ஆர்கானிசம் வந்திருக்கு, வைரஸோ பாக்டீரியாவோ வந்திருக்குன்னு சொல்லிட்டு ரெகக்னைஸ் பண்ணிவிட்டு அந்த இடத்துக்கு வந்து போய் என்ன பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா இம்யூன் பவர், அதாவது லிம்போசைட்ஸ், பி செல்ஸ், டி செல்ஸ் அந்த மாதிரி நிறைய செல்ஸ் வந்து நம்ம பாடியில் இருக்குது. அந்த செல்ஸை ஆக்டிவேட் பண்ணி அதுக்கு அகைன்ஸ்டாக வந்து அந்த பாக்டீரியாவை வந்து அஃபெக்ட் பண்ணிவிட்டு கில் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும்.
ப்ரொவைடிங் வாட் கைண்ட் இஸ் நோன் அஸ் அக்வைர்டு இம்யூனிட்டி. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு வேக்சின்ஸோ இல்லை ட்ராப், அதாவது இந்த மாதிரி வேக்சின்ஸை வந்து நம்ம எடுத்துக்கிட்டதுக்கு அப்புறம் நம்ம பாடியில் வந்து ப்ரொடியூஸ் ஆகிற இம்யூனிட்டி நம்ம என்ன சொல்லுவோம்னு பார்த்திங்கன்னா அக்வைர்டு இம்யூனிட்டின்னு சொல்லுவோம். ஸோ வேக்சின் கொடுத்து நம்ம பாடியோடைய நேச்சுரலாக இல்லாமல் நம்ம பாடியில் என்ன பண்ணுறோம்னா நாமளே வந்து வேக்சினை இன்ஜெக்ட் பண்ணி ஆர்டிஃபிஷியலாக நம்ம பாடியில் வந்து இம்யூன் பவரை க்ரியேட் பண்ணுறோம். இதுதான் நம்ம என்ன சொல்லுவோம்னு பார்த்திங்கன்னா அக்வைர்டு இம்யூனிட்டின்னு சொல்லுவோம். அக்வைர்டு இம்யூனிட்டினா என்னென்னா பெறப்பட்ட நோய் எதிர்ப்பு தன்மைன்னு சொல்லுவாங்க. நேச்சுரலாக இல்லாமல் நாமளே என்ன பண்ணுறோம், ஆர்டிஃபிஷியலாக வந்து பெறுறோம். அதுதான் வந்து அக்வைர்டு இம்யூனிட்டின்னு சொல்லுவாங்க. ப்ரொடெக்டிங் அண்ட் டெவலப்பிங் ஆஃப்டர் எக்ஸ்போஷர் டு த பேத்தோஜன் ஆர் வேக்சின்ஸ். நம்மளே வந்துட்டு என்ன பண்ணுறோம்னா பேத்தோஜனுக்கு எக்ஸ்போஸ் ஆகிறோம், இல்லைனா வேக்சின்ஸ் வந்து கொடுத்து நம்ம பாடிக்கு வந்து ப்ரொடெக்ஷனை வந்து டெவலப் பண்ணுறோம். ஸோ அதுதான் வந்துட்டு அக்வைர்டு இம்யூனிட்டி சொல்லுவாங்க. வேக்சின்ஸ் கேன் பி மேட் இன் டிஃப்ரெண்ட் வேஸ். வேக்சின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வழியில் வந்து செய்கிறாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரம் வீக்கெண்ட் அண்டு டெட் பேத்தோஜன்ஸ். ஒரு பாக்டீரியாவோ இல்லை வைரஸோ இருந்ததுன்னா அதில் டிசீஸ் காஸ் பண்ணுற ஜீனை மட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு அப்படி கொடுத்தாங்கன்னா அது வந்து வீக்கெண்ட், அந்த பாக்டீரியாவோ வைரஸையோ வந்துட்டு நம்ம வீக் பண்ணிடுறோம். டிசீஸ் ப்ரொடியூஸ் பண்ணுற ஜீன்ஸை ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த பாக்டீரியா வந்து வீக் ஆகிடும். ஆனால் அதை நமக்கு இன்ஜெக்ட் பண்ணும்போது என்ன ஆகும் பார்த்திங்கன்னா நம்ம பாடியில் வந்து இம்யூன் பவர் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். இல்லைனா வந்து டெட் பேத்தோஜன்ஸ், இந்த பாக்டீரியாவை வந்து ஹீட்லேயோ இல்லை கெமிக்கல்லையோ வந்து என்ன பண்ணோம் கில் பண்ணதுக்கப்புறம் கொடுக்குற பேத்தோஜன்ஸ் வந்து டெட் பேத்தோஜன்ஸ்னு சொல்லுவோம். ஸோ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்திங்கன்னா வைரஸஸ், பாக்டீரியா இதெல்லாம் வந்து இந்த மாதிரி என்ன பண்ணலாம், டிசீஸ் காசிங் எபிலிட்டியை வந்து லாஸ் பண்ண வச்சுட்டு ஹீட்னாலேயோ இல்லைனா அந்த ஜீன்ஸை ரிமூவ் பண்ணுறதுனாலையோ அந்த டிசீஸ் காசிங் எபிலிட்டியை வந்துட்டு லாஸ் பண்ண வச்சுட்டு நம்ம என்ன பண்ணலாம், வேக்சின்ஸாக வந்து யூஸ் பண்ணலாம். அந்த மாதிரி எடுத்துக்கும் போது நம்ம பாடி அதுக்கு அகைன்ஸ்டாக ஆன்டிபாடிஸ் ப்ரொடியூஸ் பண்ணி அந்த இனிமே வரப்போகிற இன்ஃபெக்ஷன்லேருந்து நமக்கு வந்து ப்ரொடெக்ட் பண்ணோம். ஆர் ஃப்ரம் இன்ஆக்டிவ் அண்ட் ஹார்ம்லெஸ் பார்ட் ஆஃப் த பேத்தோஜன்ஸ். இது ஹோலாக வந்து இந்த மாதிரி எடுத்துக்காமல் இதில் ஏதாவது ஒரு பார்ட்டை மட்டும் நம்ம என்ன பண்ணலாம், வேக்சின்ஸாக வந்து யூஸ் பண்ணலாம். சம் நியூவர் வேக்சின்ஸ் இன்ஸ்ட்ரக்ட் அவர் ஓன் பாடி செல்ஸ். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நிறைய நியூவர் வேக்சின்ஸை வந்து நம்ம பாடி செல்ஸ் வந்து இன்ஸ்ட்ரக்ட் பண்ணி பார்க்குது. டு மேக் எ ஹார்ம்லெஸ் பார்ட் ஆஃப் த ஜெர்ம்ஸ் விச் அவர் இம்யூன் சிஸ்டம் இஸ் லேர்ன் டு ஃபைட். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஏதோ இந்த மாதிரி ஒரு பார்ட்டை மட்டும் நம்ம எடுத்து போடும்போது என்ன ஆகும்னு பார்த்திங்கன்னா நம்மளோட இம்யூன் சிஸ்டம் வந்துட்டு அதுக்கு அகைன்ஸ்டாக ஃபைட் பண்ணணும்னு சொல்லிட்டு லேர்ன் பண்ணி அதுக்கு அகைன்ஸ்டான ஆன்டிபாடி, இது ஒரு ஆன்டிஜனாக கன்சிடர் பண்ணி அதுக்கு அகைன்ஸ்டான ஆன்டிபாடிஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணி என்ன பண்ணோம்னா அந்த பாக்டீரியாவையோ பேத்தோஜன்ஸையோ வந்து கில் பண்ணோம். ஃபார் எக்ஸாம்பிள் த டெட்டனஸ் ஷாட்ஸ் ஒன் ஆஃபன் கிவன் ஆஃப்டர் எனி இன்ஜுரி ப்ரொடெக்ஷன் அகைன் த இன்ஃபெக்ஷன் அண்ட் பை த டெட்டனஸ் காசிங் பாக்டீரியா. டெட்டனஸ் காசிங் பாக்டீரியாவோடைய டாக்ஸினை வந்து எடுத்துப்பாங்க. அந்த பாக்டீரியா ப்ரொடியூஸ் பண்ணுற டாக்ஸினை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா எடுத்துக்கிட்டு அதை வந்து ஹீட் கில்லோ இல்லைனா வந்துட்டு பார்த்திங்கன்னா அதோடைய பேத்தோஜெனிக் கெப்பாசிட்டியை வந்து லாஸ் பண்ண வச்சுட்டு இன்ஆக்டிவேட் பண்ண வச்சு என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்திங்கன்னா நமக்கு அடிப்பட்டா இன்ஜூரி ஏதாவது வந்ததுன்னா என்ன பண்ணுவாங்க, டெட்டனஸ் டிடி இன்ஜெக்ஷன் வந்து நம்ம போட்டுட்டு வருவோம். ஸோ இந்த மாதிரி அந்த பாக்டீரியா ப்ரொடியூஸ் பண்ணுற டாக்ஸின்லேருந்து ப்ரிப்பேர் பண்ணுறது தான் வந்து டிடி இன்ஜெக்ஷன். டெட்டனஸ் டாக்ஸைடு டாக்ஸின் வந்து பாய்சனஸ் சப்ஸ்டன்ஸ், அதை வந்து இன்ஆக்டிவேட் பண்ணி டாக்ஸைடாக கன்வெர்ட் பண்ணுறாங்க. அதுதான் வந்து டிடி, டெட்டனஸ் டாக்ஸைடுன்னு சொல்லுவாங்க. இட் கன்சிஸ்ட் an inactive bacterial toxin that help the immune system develop protection without causing the disease. இந்த டாக்ஸினை வந்து இன்ஆக்டிவேட் பண்ணிவிட்டு டாக்ஸைடாக கன்வெர்ட் பண்ணி நமக்கு வந்து இம்யூன் சிஸ்டத்துக்காக யூஸ் பண்ணிக்கிறாங்க. இதனால் வந்து நமக்கு என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா வித்தவுட் காசிங் த டிசீஸ் வந்து காஸ் ஆகுது, நம்மளோட இம்யூன் பவர் மட்டும்தான், இம்யூன் சிஸ்டம் மட்டும்தான் டெவலப் ஆகும். Do you know when the first vaccine is discovered? உங்களுக்கு வந்து எப்போ வந்து ஃபஸ்ட்டு வேக்சின் இந்த மாதிரி கண்டுபிடிச்சாங்கன்னு சொல்லிட்டு தெரியுமா? எட்வர்ட் ஜென்னர். The smallpox vaccine was deadly disease that caused the blister and killed millions. அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஸ்மால் பாக்ஸ்ன்றது ஒரு பெரியம்மைன்னு சொல்லக்கூடிய ஒரு நோய். இது எப்போ இருந்ததுன்னு பார்த்திங்கன்னா ஏன்ஷியன் பீரியடில் ரொம்ப காலத்துக்கு முன்னாடி வந்து நம்ம வேர்ல்டில் வந்து இருந்த ஒரு டிசீஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்மால் பாக்ஸ். இது வந்து டெட்லி டிசீஸ். மோஸ்ட்லி இது வந்தாலே வந்துட்டு டெத் வந்து அக்கர் ஆகும். அப்படி இல்லைனா வந்துட்டு ரெக்கவர் ஆகிறவங்க வந்து டிஸ்ஃபிகர்மெண்ட்டு, நம்ம அவங்களுடைய முகத்தில் வந்து ரொம்ப விகாரமான தழும்புகள், ஏன்னா வந்து கொப்பளங்கள், பிளிஸ்டர், பெரிய பெரிய பாயில்ஸ் வந்து வரும். அது என்ன பண்ணணும்னு பார்த்திங்கன்னா மறையும் போது, அது கொப்பளங்கள் வந்து மறையும் போது அவங்களுடைய ஃபிகர் வந்து, அதாவது பாடியில் வந்து பார்த்திங்கன்னா முகத்தில், கழுத்தில், அந்த மாதிரி எல்லா இடத்துலையும் எந்த இடத்துல வந்து கொப்பளம் வந்ததோ அந்த இடம் வந்து ரொம்ப விகாரமாக இருக்கும். அதான் வந்து டிஸ்ஃபிகர்மெண்ட்டு சொல்லுவாங்க. அப்படி இல்லைனா வந்து மோஸ்ட்லி மில்லியன்ஸ் ஆஃப் பீப்புளை வந்து கில் பண்ணியிருக்கு இந்த டிசீஸ். த மைல்டர் டிசீஸ் கால்டு கவு பாக்ஸ். கவுக்கு வந்த பாக்ஸ், இது வந்து ஸ்மால் பாக்ஸ் வந்து ஹியூமனுக்கு வந்தது. கவுக்கு வந்த பாக்ஸ் என்ன சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா கவு பாக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இது வந்து ரொம்ப மைல்டான டிசீஸ். இட்ஸ் சீன் இன் கவு. இந்த டிசீஸ் வந்து யாருக்கு அது இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா கவுவில் வந்து அதிகமாக இருந்தது.
could also infect the human. Sometimes வந்து ஹியூமனே வந்து இது அஃபெக்ட் பண்ணியிருக்கு. In the late 70s, English doctor Edward Jenner discovered that people who had cowpox did not get the smallpox. எட்வர்ட் ஜென்னர் என்ற ஒரு இங்கிலீஷ் சயின்டிஸ்ட் என்ன பண்ணியிருக்கார், டாக்டர் என்ன பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, கவுபாக்ஸ் இருக்கவங்க எல்லாருக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்மால் பாக்ஸ் வந்து வரலன்றதை கண்டுபிடிச்சிருக்காரு. இப்போ வந்து கவு பாக்ஸ் எங்கே இருக்கும், கவுல வந்து இருக்கும். ஸோ பால் கறக்கிறவங்களுக்கு என்ன ஆகுது பார்த்திங்கன்னா, அந்த கவுல மாட்டோடைய மடியிலேருந்து அந்த பாக்ஸ் கொப்பளங்கள்லேருந்து வந்த லீஷன்ஸ், அந்த சீல் மாதிரி வரும்ல, அந்த லீஷன்ஸால் ஹியூமன் வந்து அஃபெக்ட் ஆகிருக்காங்க. அவங்களுக்கும் கவு பாக்ஸ் வந்திருக்கு. இந்த மாதிரி கவு பாக்ஸ் வந்து மைல்டாக இருக்குது. கவு பாக்ஸ் வந்தவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்மால் பாக்ஸ் இன்ஃபெக்ஷன் வரலன்றத இந்த எட்வர்ட் ஜென்னர்ன்ற டாக்டர் வந்து நோட் பண்ணியிருக்காரு. திஸ் லீட் டு த இன்வென்ஷன் ஆஃப் த ஃபஸ்ட் வேக்சின் ஹெல்ப் டு ப்ரொடெக்ட் த பீப்புள் ஃப்ரம் த ஸ்மால் பாக்ஸ். ஸோ இதனால் இவர் என்ன பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்மால் பாக்ஸை வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு கவு பாக்ஸ்லேருந்து வேக்சின்ஸை வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு அவருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கு. ஸோ சிம்பிளாக சொல்லப்போனால் வந்து பார்த்திங்கன்னா, கவுவில் இருக்கிறது கவு பாக்ஸ், ஹியூமனுக்கு இருக்கிறது ஸ்மால் பாக்ஸ். கவுவில் பால் கறக்கக்கூடிய மில்க் மேன் அந்த மாதிரி இருக்கவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா கவுல இருந்து இன்ஃபெக்ட் ஆகிருக்கு. அதாவது இவங்களுக்கு வந்து கவு பாக்ஸ் வந்து அஃபெக்ட் ஆகிருக்கு. ஸோ இவங்களுக்கு வந்து என்ன நோட் பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க யாருக்குமே வந்து ஸ்மால் பாக்ஸ் வந்து அஃபெக்ட் பண்ணலை. ஸோ இவங்கக்கிட்ட இருந்து இந்த கவு பாக்ஸ்லேருந்து என்ன பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, அவர் வந்துட்டு வேக்சினை வந்து ப்ரிப்பேர் பண்ணார். ஸோ இதுதான் வந்துட்டு வேக்சின் ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்க ரீசனாக இருந்த ஒரு ஸ்டோரி. Long before modern vaccine in India has tradition method called variolation to protect against the smallpox. அதாவது வந்து பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி மாடர்னாக இல்லாமல் வேக்சின்ஸ் கொடுக்காம முன்னாடிலாம் வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணியிருப்பாங்க, அதாவது நேச்சுரலாகவே வந்து ஒரு ட்ரெடிஷனான மெத்தடை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அது என்னென்னு பார்த்திங்கன்னா வேரியோலேஷன் சொல்லிட்டு சொல்லுவாங்க. வேரியோலேஷன் என்ன பண்ணுவாங்கன்னா, எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, டு ப்ரொடெக்ட் த அகைன்ஸ்ட் த ஸ்மால் பாக்ஸ் வராமல் இருக்க. ஸோ என்ன பண்ணுவாங்கன்னா, இட் இன்வால்வ் த யூஸிங் த மெட்டீரியல் ஃப்ரம் த ஸ்மால் பாக்ஸ் சோர் டு ஸ்க்ராச் த ஸ்கின் அண்ட் கிரியேட் த மைல்டு இன்ஃபெக்ஷன் பில்ட் த இம்யூனிட்டி. ஸோ அந்த கொப்பளத்துலேருந்து ஒரு சின்ன ஸ்க்ராப் வந்து எடுத்து என்ன பண்ணுவாங்க, மற்றவங்களுக்கு ரொம்ப மைல்டான அமௌண்ட் எடுத்து என்ன பண்ணுவாங்க, மற்றவங்களுக்கு வந்து ஒரு ஸ்க்ராச் பண்ணி இன்ஜெக்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா, அவங்க பாடியில் வந்துட்டு நார்மலாகவே இம்யூனிட்டி வந்து டெவலப் ஆகிருக்கிறதையும் பார்த்துருக்காங்க. இது வந்து ட்ரெடிஷ்னலாக இந்த மெத்தட் வந்து ஃபாலோ பண்ணியிருக்காங்க வேக்சின்ஸ்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி. People who perform this practice is known as Tikidas. ஸோ இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுறத சொல்கிறவங்களாம் என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, டீக்கிடாஸ்ன்னு சொல்லுவாங்க. Think like a scientist. Observation. Jenner observed the milkmaid who had cowpox not catch the smallpox. ஸோ மில்க் கறக்கிற அந்த மில்க் மெய்ட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா கவுபாக்ஸால் அஃபெக்ட் ஆகிருக்காங்க. அவங்களுக்கு வந்து ஸ்மால் பாக்ஸ் வரலன்றதை அவர் வந்து அப்சர்வ் பண்ணியிருக்காரு. பிகாஸ் த டூ வைரஸஸ் ஆர் ரிலேட்டட். ஸோ கவுபாக்ஸும் ஸ்மால் பாக்ஸும் வந்து பார்த்திங்கன்னா ரிலேட்டட்ன்றதை கண்டுபிடிச்சிருக்காரு அவர். ஹைப்போதிசிஸ். இதுலேருந்து அவர் என்ன சொல்ல வர்றாருன்னு பார்த்தீங்கன்னா, த கண்டென்ட் தட் பஸ் ஆஃப் த கவுபாக்ஸ் பிளிஸ்டர் ப்ரொடெக்ட் பீப்புள் ஃப்ரம் த ஸ்மால் பாக்ஸ். அந்த கவுடைய லீஷன்ஸ், அந்த கொப்பளத்துலேருந்து வரக்கூடிய அந்த தண்ணி மாதிரி இருக்க சப்ஸ்டன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா, அந்த சீல் வந்து பார்த்திங்கன்னா அதை எடுத்து இன்ஜெக்ட் பண்ணும்போது ஸ்மால் பாக்ஸ் வராமல் இருக்குன்றத அவர் வந்துட்டு கன்க்ளூட் பண்ணியிருக்காரு. எக்ஸ்பிரிமெண்ட். அதை வந்து எப்படி எக்ஸ்பிரிமெண்ட்டாக பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, ஹீ டெஸ்டட் திஸ் பை த இன்ஜெக்ஷன் கவுபாக்ஸ் சாப் இன்டு த பாய். அந்த கவுல இருந்து எடுத்த சீலை வந்து என்ன பண்ணியிருக்குன்னா, ஒரு இன்ஜெக்ஷன் மூலமாக ஒரு பாய்க்கு வந்து இன்ஜெக்ட் பண்ணியிருக்காரு. who later showed the no illness to expose the smallpox. அவனுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்மால் பாக்ஸில் இருக்கவங்களோட இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா என்ன ஆகலை, அவனுக்கு வந்து ஸ்மால் பாக்ஸோடைய எந்த ஒரு சிம்டம்ஸும் இல்லை. ரிசல்ட் இதுலேருந்து என்ன கண்டுபிடிச்சிருக்கான்னு பார்த்தீங்கன்னா, he found that the people who were infected with the cowpox saps were now resistant to the smallpox. அவங்க வந்து இப்போ வந்து கவுபாக்ஸ் ஸ்வாப்பால் இன்ஃபெக்ட் ஆனவங்க வந்து பார்த்திங்கன்னா ஸ்மால் பாக்ஸ் வைரஸ்க்கு அகைன்ஸ்டாக ரெசிஸ்டண்ட்டாக இருக்காங்க, நோய் வராமல் அவங்கள பாதுகாத்துக்கிறாங்க, ரெசிஸ்டண்ட்டாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்ளிகேஷன். இதோடைய அப்ளிகேஷன் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, மாஸ் வேக்சினேஷன் ஈவென்ட்லி ஹெல்ப்டு இன் எராடிகேட் த ஸ்மால் பாக்ஸ் இன் வேர்ல்டு வைடு. இதனால் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஸ்மால் பாக்ஸ் லீஷன்ஸை யூஸ் பண்ணி வேக்சினாக எல்லாருக்கும் வந்து மோஸ்ட்டாக மேசிவாக கொடுத்து என்ன பண்ணியிருக்காங்க, கம்ப்ளீட்டாக 1980s வந்துட்டு டோட்டலாக ஸ்மால் பாக்ஸே வேர்ல்டு வைட்லேருந்து எராடிகேட் பண்ணிட்டாங்க. இப்போ எங்கேயுமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்மால் பாக்ஸ் இல்லை. இப்போ நமக்கு வரது எல்லாமே ஒன்லி சிக்கன் பாக்ஸ், அதாவது அம்மை மட்டும்தான் வருது, சிக்கன் பாக்ஸ் மட்டும்தான் வருது, ஸ்மால் பாக்ஸ் வர்றதில்லை.
Vaccines are the one of the most effective ways to protect the people in all ages. Vaccines வந்து பார்த்தீங்கன்னா all ages peopleையும் வந்துட்டு protect பண்ண நோய் வராமல் பாதுகாக்கும். From infant in early against the many series of disease. இது மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃபண்ட்ஸ்க்கு வந்து நிறைய டிசீஸ்க்கு அகைன்ஸ்டாக வந்து கொடுப்பாங்க. They prevent the prevalent illness, reduce the spread of infection and save millions of life every day. இது என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா இன்ஃபெக்ஷன் வராமல் ப்ரிவெண்ட் பண்ணோம், அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரெட் ஆகிறதையும் கண்ட்ரோல் பண்ணோம், நிறைய மில்லியன்ஸ் ஆஃப் பீப்புளோடைய லைஃப்பை வந்து சேவ் பண்ணியிருக்கு. இட் இஸ் இம்பார்ட்டன்ட் டு ரிமெம்பர் தட் த வேக்சின்ஸ் ஆர் ப்ரிவென்டிவ் அண்ட் நாட் கிரியேட்டிவ், கேன் ஹெல்ப் த மினிமைஸ் த சீரியஸ் டிசீஸ். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா வேக்சின்ஸ் வந்து ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு மட்டும்தான் யூஸ் ஆகுதே தவிர அது வந்து நோயை வந்து கிரியேட் பண்ணுறதில்ல, நாட் கிரியேட்டிவ். தட் ஹெல்ப் த மினிமைஸ் த சீரியஸ் டிசீஸ் எல்லாமே வந்து மினிமைஸ் பண்ணுது. பட் do not treat the once some is already sick. இது வந்து பார்த்திங்கன்னா வராமல், அதாவது இன்ஃபெக்ஷன் வராமல் இருக்கிறதுக்கு தான் யூஸ் ஆகுமே தவிர வந்ததுக்கப்புறம் அந்த ட்ரீட்மெண்ட்டுக்காக இதை வந்து யூஸ் பண்ண மாட்டாங்க. வேக்சின்ஸ் வந்து வராமல் ப்ரொடெக்ட் பண்ணும், ஆனால் வந்ததுக்கப்புறம் ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்து இது யூஸ் ஆகாது. Some people may fear and doubt of the vaccines, but the scientists and doctor carefully test them for safety. Getting vaccinated not only protect you but also people around you. இப்போ வந்து பார்த்திங்கன்னா வேக்சின்ஸை பற்றி நிறைய ஃபியர் வந்து இருக்குது, இது போட்டுவிட்டால் நமக்கு ஏதாவது ஆகிடும்ன்ற ஃபியர் வந்து இருக்குது. ஆனால் சயின்டிஸ்ட்டும் டாக்டர்ஸும் வந்து பார்த்திங்கன்னா இதை கேர்ஃபுல்லாக டெஸ்ட் பண்ணி தான் வந்து நமக்கு கொடுக்குறாங்க. ஸோ வேக்சின் போடுறது உங்களுக்கு மட்டும் இல்லாமல் உங்களை சுற்றி இருக்கவங்களுக்கும் வந்து நல்லது. வேக்சின்ஸ் போடுறது வந்து பார்த்திங்கன்னா உங்களை மட்டும் பாதுகாக்காது, உங்களை சுற்றி இருக்கவங்களையும் வந்து பாதுகாக்கும். ஸோ எல்லோரும் வந்து இன்ஃபெக்ஷன்ஸ்க்கு அகைன்ஸ்டாக வந்து வேக்சின்ஸ் வந்து போட்டுக்கோங்க. உங்களையும் நோய் வராமல் பாதுகாத்துக்கிட்டு உங்களை சுற்றி இருக்கவங்களையும் பாதுகாக்கலாம். ஸோ இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். ரிமைனிங் இருக்கிறத நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம். தேங்க்யூ.